கேம் வாங்கி தாங்கம்மா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்க்கு நல்லா படி, அப்புறம் வாங்கி தரேன். நீ அங்கிள் வீட்டில் போய் விளையாடு, நான் பேசிட்டு வரேன். ஓகேம்மா. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்க? எதுக்கு வந்து எனக்கு தெரியல. Several times I've told you இந்த விஷயமா இனிமே இங்க வராதேன்னு. என் வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு பெர்மிஷன் வேணுமா? இந்த வீடு அப்பா எனக்கு கொடுத்த வீடு. ஏன் உனக்கு தான் அப்பா அவ்வளோ ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காரு? அவர் என்ன கொடுத்தாரு? கடைசி காலத்துல ஹாஸ்பிட்டல் செலவு, ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் எல்லாம் செலவாய் போச்சே. எல்லாத்தையும் ஆன்லைன் ரம்மியில விட்டுட்டு அப்பாக்கு செலவு பண்ணேன்னு சொல்றியா? இங்க பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கெட் அவுட். இது என் அப்பா எனக்கு கொடுத்த வீடு. இதுதான் எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து. இங்க நானும் என் பையனும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. டேய் வாடா. அந்த கருப்பு சட்டைக்காரங்க அக்கில்ல ஃபைல்ஸா? ஹலோ, அவன் அப்படிதான்டா பண்ணிட்டு. ஹலோ, போன்ல பேசிட்டு. ஹலோ டேபிள் பிரதர், முடியுமா? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வண்டி எடுங்க பிரதர், வண்டி எடுங்க. வண்டி எடுங்க. எப்ப பார்த்தாலும் குறுக்க போறது சார். வண்டி எடுத்து அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல விடுங்க சார். சார் நம்ம போறோம் சார், நீங்க இப்ப போங்க. ஓகே. என்னாச்சு? வழக்கம் போல சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் மச்சான். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ, இவனை வேற வேஸ்டா கூட்டி போனேன். நான் என்ன மச்சான் பண்றது? இவனை குரு அண்ணா வேற 8 தடவை ஃபோன் பண்ணிட்டார். இந்தாண்ணா. அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்? கவனம் போலாம் வா. ஐயோ, எப்படியாவது பார்த்து பேசு மச்சான். பார்த்து எங்கே பேசுறது? கோவத்தில் இருக்கிற கோயிலான மாதிரி இருப்பா. ஐயோ, ஹேய் நீலு, என்னம்மா உடம்பு சரியில்லையாண்ணா? சில்லுன்னு இருக்கு, ஐஸ் மாதிரி. ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது, சொல்லு. நீலு, ஒரு 5 lakhs only, ப்ளீஸ். எங்கேயோ போய் வாங்கிட்டு வரேன்னு போன, அது என்னாச்சு? லாஸ்ட் டைம் only 5 lakhs பிஸ்னஸில் போட்டு டபுள் ஆக்கி கொடுத்துட்றேன். என்ன டபுள் ஆயிடுமா? வழக்கமா உங்க ஆளுங்க விட்டதை பிடிச்சிடலான்னு தானே சொல்லுவாங்க. ஏற்கனவே உன்னை கட்டின பாவத்துக்கு எங்க அப்பாவுக்கு தெரியாம என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கு மேல கேட்ட எங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். ஐயோ, அந்த காண்டாம இருக்குமா? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். உன்னை போடான்னு தூக்கி போடுற மாதிரி வச்சுக்காத. நீலு, என்ன? ஒன்றும் இல்லை. என்ன சொன்னாலும் சிக்க மாட்டேங்கிறாளே. அவ்வளோ எத்தனை தடவை தான் ஏமாறுவா. அம்மா, ஷாப்பிங் போயிட்டு வந்து சாப்பிடு. மேடம் மார்னிங் வாக்கிங்கா? இல்ல ஷாப்பிங். நசப்பைப்ல அன்னைக்கு கூட ஒன்னு கேட்டாப்ல. என்ன ரோஷன் கேட்ட? பேர்தாம்மா கேட்டேன், வேற ஒண்ணு கேட்டேன். எப்படி கேட்டாப்லன்னு கேளுங்க மேடம். தான் கேட்டேன். எப்படி கேட்ட? உன் பேர் என்ன? பாலா. ஃபுட்பாலா இல்ல கிரிக்கெட் பாலா? எவ்வளவு இப்படி எல்லாம் பேசுவாங்களா? போட்டு கொடுக்கறியா? பாருடா. பா கொஞ்சம் விட்டுருந்தா பீஸ் போக வச்சிருப்பானே. பாலாஜி நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டாருண்ணா. என்ன பண்ணலாம்? என்னடா சொல்றது? இந்த வீக்கெண்ட் ஈசிஆர்ல ஒரு டூர்னமெண்ட் இருக்கு. 5 லட்சம் ரெடி பண்ணா விட்ட காசுலாம் பிடிச்சிடலான்னு நினைச்சேன். யாருமே தரமாட்டேங்கிறாங்களே. வேற என்ன பண்ணும்? டைம் என்னாச்சு? மணி 6. அப்போ பப்புக்கு போயிடலாம். யாரு யாரு நீங்க? எப்படி இருக்கீங்க?
ஆர்டர் பண்ணட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ, 3 glasses. ராகேஷ், பாலாஜியை நேரில் வர வச்சிட்டியே, ஃபோன்லேயே டீல் பண்ணியிருந்திருக்கலாமே. நான் உங்களை கால் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் கால் போகல. ராகேஷ், இங்கே வரணும்னா நிம்மதியாக குடிக்க தான் வரணும், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ம். Cheers. உனக்கு ஞாபகம் இருக்கா ஆரியபுர யஷ்வந்த் பணம் கொடுக்காததுக்கு நீ என்ன பண்ணன்னு? அவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் சொல்கிறேன், அவர் வீட்டு பெட்ரூமில் உட்காந்து தானே பணம் வாங்கினாரு. ஏன் அவன் சொன்ன டேட்டில் பைசா கொடுக்கலன்னு இப்போ சொல்லு. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ண ராகேஷ் சொல்லு. நான் என்ன பண்ணேன்? எல்லாம் பண்ணிட்டு சொகுசா வந்து குடிக்கிறேன். 1 வீக்ல தரேன்னு சொல்லி வாங்கினேன். ஆல்ரெடி 2 months ஆச்சு. இந்த பாலாஜி ஏமாத்தணும்னு நினைச்சிருக்கேன். இதுல என்ன பியூட்டின்னா என்கிட்ட மட்டும் தான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தேன், எங்க 3 பேர்கிட்டயும் வாங்கியிருக்கேன். ராகேஷ், ஆன்லைன் ரம்பில விட்டியோ, நீ என்ன பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 1 வாரத்துல எனக்கு வட்டியும் அசலும் வந்தாகும். புரியுதா ராகேஷ்? ராகேஷ், உன் பொண்டாட்டியும் பார்க்க நல்லா தான் இருக்கா. நெக்ஸ்ட் டைம் நான் வரமாட்டேன், உன் வீட்டில இருந்து உன் ஒய்ஃப் கிட்ட இருந்து ஃபோன் வரும். ஒன்று சொல்லவா? இது எல்லாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே நீ தான். அதை உன்கிட்டே காட்ட வச்சிடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி பாலாஜி சார். கன்ஃபார்மாக கொடுத்துறேன். இப்போ இதுக்கு மட்டும் ஒரு 5 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. ஏய் அண்ணா வாடா, ஏதாச்சும் பார்த்து பண்ணண்ணா. கொஞ்ச நேரம் நின்னா இன்னும் 5 லட்ச ரூபா வாங்கிட்டு வாடா. அவன் டேய், கார் ரெடி பண்ணுறா. நான் வாண்ணா போகலாம் வாங்கண்ணா. அண்ணா டைம் எல்லாம் சேர்ந்து பண்ணீங்க, ஆனால் மாட்டும் போது நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன். நான் வீட்டுக்கு போகலாண்ணா, அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. படா. ஹலோ ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? சொல்டா, என்னாச்சு? அண்ணா அண்ணா பில்டிங் ஆட்ட இருக்காருண்ணா. அங்க என்ன பண்றீங்க 2 பேரும்? வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாருண்ணா. என்னன்னு கொஞ்சம் பாருண்ணே. ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? நேரில் வாண்ணே, பேசிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாண்ணே. சரி, அவனை பாத்துக்கோ, நான் வரேன். வாண்ணே, சீக்கிரம் வாண்ணே. வரேன்டா, விடா. சரிண்ணே சரிண்ணே. யார் நீங்களா? நாங்க ராகேஷ் ஃப்ரெண்ட்ஸ்மா. ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்றான். எப்பமா வருவாரு? தெரியல. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும். நீங்க பண்றத பண்ணுங்கம்மா, நாங்க இங்கேயே இருக்கோம் ராகேஷ் வர வரைக்கும். அண்ணா அண்ணா, என்னண்ணா கத்தி? அண்ணா ராகேஷ், டேய், இதுங்கிறதா கிடைச்சது? கார் டேஷ்போர்ட்ல இருந்துச்சுண்ணே. என்னடா ஆச்சு? பாலாஜி பப்புக்கு வந்தாரு. பாலாஜியா? டேய், அவன் வேற சொன்னதை செய்யலன்னா செஞ்சிட மாட்டான் ஏதாச்சும். சும்மா இருண்ணே, அவரே டென்ஷன்ல இருக்காரு, நீ வேற. டேய், போச்சு, எல்லாம் போச்சு. அவன் என்னன்னா இந்த வீடு ஏன் வீடு தான் ஒத்த கல்லு நின்று இருக்கா. இவன் என்னன்னா இதுக்கு மேல காசு கேட்டு அப்பா கிட்ட போய் சொல்றேன்னு சொல்றான். அவன் என்னன்னா காசு கொடுக்கலன்னா பெட்ரூம் வந்து உட்காரு என்ன சொல்றான். இந்த ஆன்லைன் ரமீனால என் லைஃபே காலியாச்சு. அது குடுறா, அது குடுறா, அது குடுறா. சும்மா இருண்ணே, சொல்றது கேளுடா. சின்ன புள்ள மாதிரி பண்ணிட்டு இருக்க. நாளைக்கு காலையில நியூஸ்ல என்ன வரும்?
ஆன்லைன் ரம்மினால மேலூர் தொழிலதிபர் தற்கொலைன்னு வரும். வரவங்க எல்லாம் மூஞ்சில காரி துப்பிட்டு போவாங்க. அப்புறம் நீ செத்துட்டா மட்டும் அந்த பாலாஜி சும்மா இருந்துருவான்னு நினைக்கிறியா? பெட்ரூம்ல வந்து உட்காந்துருவான். அப்புறம் நான் என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரே வழி 7G அபார்ட்மெண்ட் தான். டேய் இதுதான் கரெக்ட் டைம். அவன் சொன்னதை செஞ்சா கண்டிப்பா பணம் வரும். கத்திய கையில வச்சல, மஞ்சளோட பையன் கழுத்துல வை, எல்லாம் கிடைக்கும். மிரட்டி சாதிக்க முடியலனா சென்டிமெண்டால தான் முடிக்கணும். டேய் ஷூரா கிடைச்சிருமாடா? கண்டிப்பா கிடைக்கும். வானா பாத்துக்கலாம். கிடைக்கும். வாடா பாத்துக்கலாம். போலாம். வா. வாங்கடா. அவனுங்களை சும்மா விடக்கூடாதுமா. அதுக்காக அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து கோர்ட்டுக்கு வந்து நானா சாட்சி சொல்ல முடியும்? நானும் என் பையனும் இந்த வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம். அவன் தேவைக்காக எங்களை எரிச்சு கொன்னவன பழி வாங்காம நான் போக மாட்டேன். ஹலோ சொல்லு மச்சான். ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கா? போயிட்டு இருக்குடா. பிளாட் எப்படா ரெடி ஆகும்? ஒரு 2 வாரம் ஆகும்டா. 2 வாரமா? மச்சான் மந்த் எண்டுக்குள்ள ரெடி ஆயிடணும். அடுத்த வாரம் ஐடி கப்பல் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஓகேனா நான் டீல் இமீடியட்டா கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சீக்கிரமா பண்ணி கொடுத்துட்றா சார். யோ என்னையா? சாப்பிட்டு வந்துடுறேன், டைம் ஆச்சு. சரி போயிட்டு வா. சரி மச்சான், பார்க்குறேன் அதுக்குள்ள முடிக்கிறதுக்கு. ஓகேடா, தேங்க்ஸ். சொல்லு ராகேஷ். மோக்ஷா, ஒரு பிரச்சனை. நான் வரேன். ஓகே ஓகே. என்னண்ணா சொல்ற? மஞ்சுவா? ஆமாடா, மஞ்சு தான். இப்போ என்ன பண்றது? மோக்ஷா எல்லாம் பார்த்து பாருடா. சாமி, என்னாச்சு சாமி? வேலை ஒன்று வந்திருக்கு.
பூஜைக்கு ரெடி பண்ண. சரிங்க சாமி. வேட்டைக்கு போனோம். மஞ்சு, நீ இன்னும் இங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ சொல்ல மாதிரி இந்த வீடு விட்டு போக மாட்டேற. தினேஷை தள்ளி விட்டு கொண்ட நெக்ஸ்ட் நான் தானே. வா. ராகேஷ், இது ஏன் வீடுடா? என்ன பண்ணாலும் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். மொத்தமா இதுக்குள்ள அடைக்க போ. இந்த தாயத்தை கழட்டிடாத, என்னாலே காப்பாற்ற முடியாது. ஓம் கோரபைரவாய ஓம் நீலகண்டாய ஓம் கோரபைரவாய ஓம் நீலகண்டாய. ஒரு டேபிள் எடுத்துட்டு வா. இதுதான் சரியான இடம். அக்னி பாகம். இத புடி. ஏய், இப்போ நான் சேஃப் தானே? 100% சேஃப். 6 பௌர்ணமிக்கு அப்புறம் அதுவே மறைஞ்சிடும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். உஷா தனியாக விட்டு போகாதீங்க, நான் வரேன். இப்படி சொன்னா எப்படிம்மா? அம்மா மஞ்சு, உனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடந்திருக்க கூடாதுமா. அதுக்கு இந்த பொண்ணு என்ன செய்வா? அவள் நிம்மதியாக வாழ வந்திருக்கா. இது இப்போ அவ வீடு. மணி, என் உடம்புலாம் எப்படி எரிஞ்சிச்சு தெரியுமா? நான் மணி மணின்னு கத்துனேன், ஆனா நீ வரவே இல்லைல்ல. போ. டேய், அன்னைக்கு நாங்கள் இல்லைடா. இருந்திருந்தா விட்டுருப்போமாடா. நம்புடா, உன்னை அநியாயமாக விட்டுட்டோமாடா. அதுக்கு என் பையனை நீங்க கொல்ல நினைச்சது எந்த விதத்துல நியாயமாகும்? உங்க பையனை நான் கொல்ல நினைச்சேனா? உண்மையிலே இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? மஞ்சு, நீ இங்கேருந்து போயிடுறதான் சரி. இப்போ இது அவ வீடுமா? நம்ம வீட்டில் ஒருத்தங்களுக்கு இப்படி நடந்தா நம்ம சும்மா இருப்போமா? எந்த பாவமும் பண்ணாத உங்களை அந்த 3 பேர் கொன்னதுக்கு நீங்கள் தான் சரியான தண்டனை கொடுக்கணும். என் பையனை காப்பாற்றிருக்கீங்க. உங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். உங்கள் ஆத்மா சாந்தி அடைஞ்சாதான் நானும் என் குடும்பமும் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். வரு அம்மா, ராஜு வந்துட்டாப்புல. இங்கே நடந்தது எதையும் காட்டிக்கணும். வாக்கித்தா பார்த்துக்கமா. ஏண்டி, ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் இங்கே என்னமோ இருக்குன்னு சொல்லியிருக்க. இவங்ககிட்ட என்ன சொல்லி வச்சிருக்க? ராஜீவ், நான் சொல்கிறதே உனக்கு புரியல. நத்திங், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. ஹாப்பியா இருக்கணும் தான் இந்த வீட்டையே வாங்கணும். ஆஃபீஸ்க்கு போனா ப்ராஜெக்டை பத்தி கேட்காம எல்லாரும் வீட்டை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜீவ், ப்ளீஸ் லிசன் டு மீ. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? ஜஸ்ட் ரிலாக்ஸ். என்ன ரிலாக்ஸ்? நீ எல்லார்கிட்டையும் சொல்லி சொல்லி என் நிம்மதியே போயிடுச்சு. ஆமா, காலையில நான் ஃபோன் பண்ணப்ப என்கிட்ட இங்க ஏதோ இருக்குன்னு சொன்னல, சொல்லு பாக்குறேன். இங்க இருக்கா? இங்க இருக்கா? இல்ல இங்க இருக்கா? சொல்லு, எங்க தாண்டி இருக்கு? ஏண்டி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படியே ஆன்ட்டி அடிக்காதீங்க அங்கிள், நாங்க இங்க தான் இருக்கோம்.
வர்ஷா எங்கடி இருக்க? வர்ஷா, வர்ஷா வாடி வாடி, எது போயிடலாம். இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. ராகுல் கூப்பிடு. ராகுல் எங்க? ஹே, there is something here வர்ஷா. இங்க இருக்க கூடாது. let's get out from here please. ராஜீவ், it's just your illusion. sorry வர்ஷா, நீ சொல்லும்போது நான் நம்பல. ப்ளீஸ், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. லெட்ஸ் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். லுக் ராஜீவ், நீ உன் ட்ரைனிங்கை முடிச்சிட்டு வா. ட்ரஸ்ட் மீ, அதுக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். ஓகே, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நீ போய் குளிச்சிட்டு வா. போ. நோ, நான் நம்புறேன் உன்னை வர்ஷா. ராஜீவ், நம்ம போய்டலாம் வர்ஷா ப்ளீஸ். நான் சொல்றேன் வர்ஷா. போ, போய் குளிச்சிட்டு வா. What? Yes. யாரு? Nothing. You get ready. I'll go pack your things. Okay. Okay, mommy. வர்ஷா, டோன்ட் டேக் ரிஸ்க்னு. நான் வர்ற வரைக்கும் ரியா கூட இரு. நான் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணலாம். ராஜீவ், நீ நினைக்கிற மாதிரி இங்க ஒன்றும் இல்லடா. Are you sure? யா. நீங்க சேஃப்னு நினைக்கிறியா? யூ கோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். ட்ரஸ்ட் மீ, நீ திரும்பி வரும்போது இந்த வீடு நம்ம வீடா இருக்கும். ஓகே. டேய் குட்டி, கம்ரா. டாடி, வாடா, அப்பா கிளம்புறேன். ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், சொல்லுடி. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டி. உன் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நிஷா தான் காரணம். என்னடி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? இல்லை வர்ஷா, அன்னைக்கு நான் அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ராஜு போட்டோ வச்சு அவ பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருந்தா. நிஷா, ஏய், ராஜு போட்டோ வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாம் ராஜீவ்காக தான். புரியல. வர்ஷா வீட்டில் நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ஏய், இத பத்தி நீ வெளியில சொன்ன உனக்கும் இதே நிலைமை தான். ராஜீவ் எனக்கு தான். நான் சொல்ல மாட்டேன்டி, என்ன விட்டுரு. போ. அதனால தான் உன் வீட்டில் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்னை மிரட்டிட்டாடி. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு வர்ஷா. கூடவே பழகி இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நிஷா. அவளை சும்மா விடாதீங்க.